ரோஹிணியோட உண்மையை தெரிஞ்ச மீனாவுமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ இவ்வளோ சீப்பான கேரக்டரா இருப்பேன்னு நான் நினைக்கல அப்படின்னு உடனே அந்த டைம்லேயே வந்துட்டு ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ மீனா நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுட்டு மீனாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துடுது. இப்போவுமே நீ நடிச்சிட்டு இருக்கலன்னு சொல்லிட்டு மீனா வந்து ரோஹிணி பலார்னு அரைஞ்சிடுறாங்க. உன் பேர் கூட ரோஹிணியோட பேரு கல்யாணி, உனக்கு ஒரு கல்யாணாயி புள்ள இருக்கா, எத்தையுமே வந்துட்டு நீ உண்மையவே சொல்ல மாட்டியா, எல்லாரும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க, இந்த மாதிரி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க. ரோஹிணியுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இல்லை மீனா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ரோஹிணியோட அம்மாவும் அது வந்துமா இல்லை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு உடனே அவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா நீங்களும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, உங்களை நாங்கள் எவ்வளோ நம்பினோம், கிருஷ்ணா வந்துட்டு நாங்கள் பாசமா பாத்துக்கிறோன்றதுக்காக எங்களை நீங்க ஏமாத்த பாக்குறது வந்து சரியா, ஒரு குடும்பத்தையும் நீ வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்க, இதெல்லாம் வந்துட்டு உனக்கு நல்லதே கிடையாது, இது மட்டும் தானா இல்லை வந்துட்டு நீ வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட இருக்கியான்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. நீ ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூடயும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கியா இல்லை மனோஜ் கூட மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கியான்னு ரொம்பவும் கேவலமா வந்துட்டு மீனா பேசிடுறாங்க. மீனா வந்துட்டு இது சாதுவா எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மீனா இந்த மாதிரி பேசுறாங்க. இதை கேட்டுட்டு வந்துட்டு அவங்களும் வந்து இல்லை மீனான்னு காலெல்லாம் விழுகுறாங்க. என்னால் வந்துட்டு வீட்டில் சொல்லாமலாம் இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக வீட்டில் சொல்லி தான் ஆவேன், உன் பிள்ளையும் வந்துட்டு நீ போர்டிங் ஸ்கூல் அதுன்னு விட்டுட்டு அவனையுமே கஷ்டப்படுத்திட்டேன், வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு இதுக்கு சரியான வந்து தீர்ப்பு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போகிற மாதிரி இந்த சீனை வந்து முடிக்கிறாங்க.